இந்தாருங்க, ஜனனி வந்துருவா. எவ்வளவோ பார்த்தவ வந்துருவா. அது வரைக்கும் நீங்க சொல்றீங்களே இங்க பண்றதுனால அவளுக்கு குடைசல் கொடுப்பாங்கன்னு. நம்ம இவங்களை குழப்பி விட்டாதான் அவங்க குழம்புவாங்க. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனி விட மாட்டோம். தாருங்க, இது எதையும் நீங்க யோசிக்காதீங்க, சரியா? நாங்க பாத்துக்கிறோம். மாத்திரையை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெம்பா இருக்கணும். இனி உங்களுக்கு நாங்க இருக்கோம், புரியுதா? இம்பட்டு நாள் ஆம்பளை பிள்ளைங்க உங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆனா நிஜமான பாசம் என்ன நாங்க காட்டுறோம். சந்தோஷமா இருக்கணும், வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. பொய்யா அன்பு காட்டினவங்களை நம்பினது போதும். இனி எங்களை நம்புங்க அத்தை. என்ன சும்மாவே நம்ம மூக்க சொறிவாளே என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு யோசிக்கிறீங்களா? இல்லடி, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் என்னை எப்படி வச்சு கொண்டாடுவீங்கன்னு. எனக்கு தெரியும் தெரியும். நந்தினி, நீ எனக்கு எல்லாமே நீங்க தாண்டி. சனனியும் நல்லபடியா வந்துடும். ஆமா, வந்துருவா. எல்லாரும் நல்லா இருப்பீங்கடி. எல்லாரும் நல்லா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். உங்க கூடயே உட்காந்து சாப்பிடுறேன்னு. சரி, ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். ஐ லவ் யூ அத்தை. இருங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஜனனி, விசாரிச்சு பார்த்தேம்மா. நம்ம நினைச்சதை விட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இந்த விஷயத்துல ஒரு கலெக்டர் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, மதிவதனி. ஆமா சார். அவங்கள போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. உனக்கு உதவி பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக வேற எந்த பொறுப்பும் கொடுக்காம காத்திருப்போர் பட்டியல்ல வச்சிருக்காங்க. ஐ மீன், இந்த வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லுவல அதுல. சார், எப்படி சார்? அவங்க என்ன, அவங்க அவ்வளவு பெரிய ஆளா? தெரியலமா, அவங்க பின்னாடி பவர்ஃபுல்லான ஹேண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் இந்த கொற்றவைன்னு ஒரு லேடி போலீஸ் ஆபீசர், அவங்களையும் விலகி வச்சிருக்காங்க. சோ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஏன்னா இட் கேன் பேக்ஃபயர் ஆன் அஸ். சார், நான் சேஃபா இருக்கேன் எங்க வீட்ல சொல்லணும் சார். சார், நான் பேசலன்னா கூட பரவாயில்ல, நீங்க பேசி நான் பத்திரமா இருக்கேன்ற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கன்வே பண்ணிருங்க சார். அவங்க கண்டிப்பா எனக்கு என்ன ஆச்சுன்ற விஷயம் தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க சார். இங்க போனே கிடையாதுமா. இந்த மொபைல், லேண்ட்லைன் எதுவுமே கிடையாது. இதோ நான் யூஸ் பண்ற வாக்கி டாக்கி. ஏதாவது தேவைன்னா இதுல பேசுவோம், இல்ல நேர்ல போய் பேசிட்டு வந்துடுவோம். கொடூரமானவங்க கிட்ட இருந்து பழகி இருக்கணும்னு நான் கான்சியஸா எடுத்துக்கிட்ட டிசிஷன்மா. டெக்னாலஜி நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது நமக்குள்ள நிறைய வன்மங்களையும் வக்கரங்களையும் தூண்டி விட்டுறது. ஐ don't want all that. I just want peace of mind.
அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், இது ஒரு சட்ட பிரச்சனை இல்ல, அது நம்ம ஹேண்டில் பண்றது ஈஸி. உன்னை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. நம்ம சைடுல இருந்து ஒரு சின்ன செய்தி கூட கசிஞ்சா நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. தோ இப்ப கூட எங்கேயாவது வெளில சுத்திட்டு இருப்பாங்க.